வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 5 minutes கிராஃப்ட் கொடுமைகள். ஒரு கை போயிருச்சு, சரி இன்னொரு கை நான் எப்படிடா மாட்டுவேன்? என்ன ஃபுட்பால் கேம் மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஓகே, தட் அற்புதமான that design செருப்பு is ready now. என் பரம்பரை சுத்தியா ஏண்டா? ரொம்ப நாள் ஆச்சு இந்த 5 minutes கிராஃப்டோட எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நம்ம பண்ணி பார்த்து. அதனால இன்னைக்கு நம்ம கண்ணுல மாட்டின சில அமானுஷ்யமான சிம்பிள் ஹேக் தான் உங்களுக்காக தூக்கிட்டு வந்திருக்கேன். ரியலி சூப்பர். அதெல்லாம் எடுத்து சிறப்பா நம்மளும் செஞ்சு பார்த்துருவோமா? செஞ்சிடலாம். செஞ்சுட்டா போச்சு. தக்காளியை எடுத்து குச்சியால் நன்றாக தடவ வேண்டும். ஓகே, அடுத்த ஸ்டெப். என்னடா இது? டேய், என் கண்ண என்னாலேயே நம்ப முடியலையே. வெறும் ஒரு குச்சியை வச்சு தக்காளி இருக்க எல்லா சைடையும் தடவி விட்டா தோல் ஆட்டோமேட்டிக்கா உறிஞ்சி வந்துருமா? இத உனக்கு சத்தியம் பண்ணி வர சொல்லுமாயா? நம்மளா நம்ம நம்பாடி பாயா. இது தெரியாம கொதிக்கிற தண்ணியில போட்டு அவிச்செல்லாம் எடுத்து உரிச்சிட்டு இருந்தோமேடா. உண்மையிலேயே இதை ட்ரை பண்ணியே ஆகணும்டா. வரண்டா. சொல்றத கேளு. டேய் நாங்கெல்லாம் மறதக்காரங்கடா. எங்கடா தக்காளிய? வந்துருச்சு. குச்சி வந்துருச்சுல. இப்ப ஆரம்பிக்கிறேன்டா. நீ பெரிய ஆபத்தை தொட்டுட்ட. அதாவது குச்சியை வச்சு தக்காளியோடைய எல்லா சைட்லயும் தேய்க்கணும். அவ்வளவுதானடா. நீங்க சொன்னதுக்கு எக்ஸ்ட்ராவாவே நான் எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டேன்டா. இப்ப மட்டும் அந்த தோல் உறிஞ்சி வந்துருச்சுன்னு வையேன், உனக்கு நான் ஊர்ல 4 கட் அவுட் வைக்கிறேன்டா. 4 கட் அவுட். எங்க உறிஞ்சி வந்துச்சு? நீ பண்றத பார்க்கும்போது எனக்கு தெரியுது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. இருந்தாலும் சரி, நீ சொல்றியே, ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம். ஒருவேளை ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணா, வழக்கம் போல 5 minutes கிராஃப்ட் நம்மள வச்சு குரல் வித்த காமிச்சு விட்டாங்க. என்னத்தடா தூடுங்க? சரி, ஓகே, ரொம்ப பெருசா ஒன்னும் கொதறல. அந்த இடத்த மட்டும் கட் பண்ணிட்டு நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் வாசனை சும்மா கம நடிக்குதுன்னா. பூண்டை எடுத்து கட்டம் போட்டு அதுக்குள்ள முட்டையை உடைச்சு ஊத்துனா முட்டை அதுக்குள்ளதான் கிடக்குமா? என்னடா நடக்குது? எப்படா? கோட்டை தாண்ட மாட்டான் சிவகாமி அப்படிங்கிற மாதிரி போட்ட கட்டத்துக்குள்ள அந்த முட்டை கரெக்டா விழுமா? நான்லாம் உடைச்சு ஊத்துனா பப்பர பேனும் எல்லா பக்கமும் தெரிச்சு போகுமேடா. இவங்களை நம்பலாமா வேணாமான்னு ஒரே குழப்பமா இருக்கு. நான் குழப்பத்துல இருக்கேன்னு சொல்றேன், ஒரு குழப்பம் இல்லை சார். சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒருவேளை ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா பல பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கத்தானே செய்யும். சரி வாங்க, அந்த பேனையும் முட்டையும் நான் போய் எடுத்து வந்துடுறேன். இந்த 5 minutes காரன் பேச்சை கேட்டு அழகான ஒரு கோழி முட்டையும் ஒரு பூண்டையும் எடுத்து வந்திருக்கேன். பேனையும் ஓரளவுக்கு சூடு பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த பூண்டால ஒரு கட்டத்தை போட்டு அந்த கட்டத்துக்குள்ளதான் இந்த பயப்புல வரப்போறானா இல்ல இவனுக்கு கட்டம் சரியில்லாம போதா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துருவோமா? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? சோ பூண்டால ஒரு குட்டி கட்டம் கூட இல்ல, நல்ல ஒரு பெரிய கட்டமாவே போடுவோம். இது என்னடா உங்க ஊர்ல பெரிய கட்டம்னு கேட்டீங்கன்னா இதுக்குள்ள வரணும்ல. ஓகேடா, அழகான ஒரு கட்டத்தை போட்டாச்சு. இப்போ பயப்புல அதை தாண்டி போனான்னு வைங்க. ஐயோ, அந்த சிந்தனை ஆகிட்டாங்களே. எங்கடா ஏதோ கட்டத்துக்குள்ள போட்டா முட்டையும் அந்த கட்டத்துக்குள்ள அழகா வந்து உழுன்னு சொன்னேன். எங்கேயாச்சும் அந்த கட்டத்துக்குள்ள கிடக்குதா அந்த முட்டை? அது இஷ்டத்துக்கு நான் இப்படி தாண்டா போவேன்ற மாதிரி போய் அரைப்பிடிச்சிட்டு கிடக்குது. கேட்டா இதுக்கு பேரு ஹேக்குன்னு சொல்லி எனக்கு ஏமாத்திருக்கேன் சார். அவங்கள முட்டாளாக்கிட்டான் சார். இது உண்மையிலேயே ஹேக்கா இல்ல இதை பண்ணி பார்த்தா நான் தான் பேக்கான்னு தெரிய மாட்டேது. ஏன்டா உசுர வாங்குறீங்க? சரி வாங்க, அடுத்ததாச்சும் உருப்படியா இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த முட்டையை மட்டும் சாப்பிட்டு வந்துடுறேன். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. என்ன பண்றாங்க? கொடையில 2 ஹேங்கரை வச்சு அதை நல்லா செலோ டேப் போட்டு ஒட்டிடுறாங்க. ஓகே, ஏதோ பயங்கரமான ஹேக்கா இருக்கும் போலயே. சரி ரைட், எதுக்கு இது? சூப்பரு, என்ன ஒரு அருமையான ஹேக்கா இருக்கு பாத்தீங்களா? சூப்பர்.
அதாவது இடியே விழுந்தாலும் சரி உலகமே அழிஞ்சாலும் சரி நான் டெக்ஸ்ட் பண்றதை மட்டும் நிப்பாட்டவே மாட்டேன்டா, அது 2 கையால தான் டெக்ஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் சுத்திட்டு இருப்பாங்க இல்லையா, அவனுங்களுக்காக கண்டுபிடிச்ச ஹேக் தான் இது. கொடையை வந்து நம்ம டபுள் சைடு பேக் மாதிரி மாட்டிக்கிட்டோம்னு வைங்களேன், கை ஃப்ரீ ஆயிரும், நம்ம பாட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாமா. என்ன கன்றாவி ஹேக்குன்னு ஒன்றும் புரியல. பட் இருந்தாலும் நம்ம பசங்க பல பேருக்கு உதவியா இருக்குன்ற காரணத்தினால முயற்சி பண்ணி பார்ப்போம். வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. புத்தம் புதிய கொடை, இதுக்காகவே 160 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்க ஏரியால என்ன விலையில விற்கிறாங்கன்னு சொல்லுங்க. ரூபாய் 1000, 2000, 4000. நல்லா இருக்குல்ல? சரி ஓகே, அப்புறமா இதெல்லாம் பண்ணிப்போம். இது ரெண்டையும் நம்ம இப்போ இப்படி ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஓகே, கொடையில் ஃபர்ஸ்ட் ஒரு ஹேங்கரை நம்ம சுத்திடுவோம். கோட்டா மட்டும் நாஸ்தி ஆகட்டும், அப்புறம் இருக்கிற அந்த 5 மினிட்ஸ் காரனுக்கு நம்மளோட ரொம்ப கோவக்காரனா இருக்கானே. இப்போ இன்னொரு சைடும் ஒட்ட போறோம். ஓகே, அவனுங்க சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான டபுள் சைடு பேக்கை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ள நம்ம கையை விட்டு டபுள் சைடா மாட்டிக்கிட்டு போக போறோம். ரெடியா? நான் ரெடி. எனக்கு என்ன டவுட்னா, முதல்ல இதுக்குள்ள என் கை போகுமா? என் கையே ஒரு முரட்டு மாட்டு கை போயிடுச்சுங்க. ஒரு கை போயிடுச்சு. ஒரு கை போயிடுச்சு. சரி, இன்னொரு கை நான் எப்படிடா மாட்டுவேன்? நம்ம இவ்வளவு பக்கத்துல இருந்தா எப்படிடா என்னோட இன்னொரு கை உள்ள போகும்? இதுக்கு பதில் சொல்றா என் பம்பரக்காரன மண்டையா. என்ன நியாயம் பண்றானுங்க? இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்குள்ள எப்படி நம்ம 2 கையும் போகும்னு நான் யோசிக்கவே இல்லை பாருங்க. அது எப்படி நம்ம ஊர்காரன் ஏவன் சொல் பேச்சு கேக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு குழந்தைகளுக்கு மட்டும்தான் இது, குழந்தைகளுக்கே இது மாட்ட முடியுமான்றது டவுட் தான். அட பாவிகளா, அப்ப இதுவும் ஊத்திக்கிச்சா? இதுவும் உருட்டு தானடா? செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஏண்டா, அவன் தான் பைத்தியக்காரத்தனமான ஹேக்கெல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து ட்ரை பண்ண சொல்றான். அதையும் நீ கொஞ்சம் கூட மூளையே இல்லாம எடுத்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கே. உனக்கெல்லாம் மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையாடா அப்படின்னு நீங்க நாக்கப்படுகிற மாதிரி கேட்கறதெல்லாம் எனக்கு இங்க வரைக்கும் கேட்கத்தான் செய்யுது. எந்த பயனும் இல்ல. பட் இருந்தாலும் என்ன பண்றது? யாருக்காக பண்ற இதெல்லாம்? யாருக்காக நினைச்சீங்க? அத பத்தி நான் காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லி தொலையேண்டா. உங்களுக்காக தான். என் குரூப்லயே 4 பேர் இப்படி கிடக்குறானுங்க. பொண்ணுங்களுக்கு இப்ப பாரு 2 கையில டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே கிடப்பானுங்க. அவனுங்களுக்கு ஒரு 4 விஷயம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நான் பண்ணி காமிச்சு மச்சான் இந்த மாதிரி ட்ரை பண்றா அப்படின்னு அனுப்பி விடலாமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல ட்ரை பண்ணேன். ஏய், உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். கை கால்லாம் புடிச்சுக்கிச்சு. சரி வாங்க, அடுத்த ஹேக் என்னன்னு போய் பார்ப்போம். கிரேப்ஸை எடுத்து டவல்குள்ள போட்டு நல்லா புளின்னு புளிஞ்சு எடுத்தா ஜூஸ் ஆயிருமா? காம்பு தனியா பழங்கள் தனியா பிஞ்சு வந்துருதாமா? என்ன சிரிப்பு ராஸ்கல். என்னென்ன நகைச்சுவை பண்றானுங்க. சரி வாங்க, இந்த நகைச்சுவை வச்சு நம்மளும் சில நகைச்சுவைகள் பண்ணுவோம். ஓகே, அவன் சொன்ன மாதிரி டவலை கொண்டு வந்தாச்சு. புது டவல், கடந்த 8 வருடமா இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தாங்க முடியலடா. சரி, இந்த கிரேப்ஸ் பயப்புள்ளைய இதுக்குள்ள வச்சு ஒரு சுருட்டு ஒரு அமுக்கி எடுத்தோம்னா இந்த காம்பு இருக்கா பாத்தீங்களா, அந்த காம்பு பைப்ல தனியா வந்துருவானா, இந்த கிரேப்ஸ் எல்லாம் தனியா வந்துருவானா, வரானா இல்லையா அப்படிங்கறத இப்ப நம்ம ட்ரை பண்ண போறோம். வாங்க ட்ரை பண்ணிடுவோம். நீங்கள் ஆரம்பிங்க. ஓகே, முதல் சுற்று, இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று. ஜிகு 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 சக்கு சக்கு சுடுக்கு சுக்கு ஜும்கு சக்காச்சா ஜம்கு ஜுக்கு ஜிம்கு ஜுக்கு ஜம்கு சக்காச்சா. மச்சான் உள்ள வாயை சம காமெடியா இருக்கு. ஜும்கு சக்கா ஜிம்கு சக்கா ஜம்கு சக்காச்சா. என்ன கிச்சு கிச்செல்லாம் காமிச்சிட்டு இருக்கேன். ரைட், போதுமாடா. இதுக்கு மேல புளிஞ்சா ஜூஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓபன் பண்ணிடுவோமா? 4 பழம் மட்டும் தான் பிஞ்சு தனியா வந்திருக்கான். அது இதுக்குள்ள போட்டு சுருட்டணும்டா. இந்த இப்படி பிச்சு போட்டாலே போதும், அவனே புஞ்சி கீழே விழுந்துருவான். இது நமக்குள்ளதான் இருக்கணும். கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது. இவனுங்களை நம்பி ட்ரை பண்ணதுக்கு 4 பழம் சேதாரமாய் போச்சு. ஏண்டா, இதுக்கு நான் இப்படியே பிச்சு போட்டு போயிருவேனே, எதுக்குடா நான் டவல்குள்ளெல்லாம் போட்டு உருட்டணும்? தான் வந்துருச்சா, தனியா வந்துருச்சா, எவ்வளவு டீசெண்டா வந்துச்சு. இதுக்கு நான் டவல்ல போட்டு உருட்டி எடுத்து எல்லாம் நசுங்கி ஜூஸ் ஆகி கீழே போடக்கூடாது, வாயில போட்டுறேன், சாப்பிட்டு வந்துடுறேன். அடுத்த ஹேக்குக்கு போயிடலாம். ஹேக்கு தான் வேலை செய்ய மாட்டேது, சாப்பிட்றதையாச்சும் உருப்படியா பண்ணுவோம். என்ன சொல்றீங்க?
முட்டையை உடைச்சி ஊத்தி ஹேர் ட்ரையரால அந்த முட்டையை ஆஃப் பாயில் பண்ணி சாப்பிடலாமா? வீட்டுல கேஸ் ஸ்டவ் இல்ல, ஏன் கரண்ட் அடுப்பு கூட இல்ல, ஆனாலும் என்கிட்ட பேனு, முட்டை, இந்த ஹேர் ட்ரையர் இது மூணும் இருக்கு அப்படின்னா அதை வச்சே ஆஃப் பாயில் போட்டு சாப்பிடலாமாம்ல? இது என்னடா சொல்றீங்க? சரி, ஓகே. ஹேர் ட்ரையர்ல இருந்து கொஞ்சம் விதவிதப்பான காத்து வரும், அது மூலியமா முட்டை அவியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த சயின்டிபிக்கலி கரெக்ட் அப்படிங்கிற காரணத்தினால ட்ரை பண்ணி பார்ப்போம். நீ படிச்ச பையன். சரி நீ சொல்ற. நீ சொல்ற அவ்வளவுதான். ஜண்டா ஜண்டா முட்டை ரெடி, பேன் ரெடி, ஹேர் ட்ரையரும் ரெடி. ஸோ இப்போ இதை உடைச்சி ஊற்றி இதில் ஆஃப் பாயில் போட்டு சாப்பிட போகிறோம். அதனாடா உன் ஹேக்கு? சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஹேக்கில் நான் பல்பு வாங்க மாட்டேன், இது ஒர்க் ஆயிரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு அப்புறமா கொஞ்சம் பில்டப் கொடுத்து பேசிக்கலாம். ட்ரை பண்ணிடுமா? எதுக்கும் இன்னொரு வாட்டி இவங்க சொன்ன மாதிரி கோடெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒருவேளை இந்த டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா நீ ஒரு தடவை இல்லடா 100 தடவை ட்ரை பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு அது கரெக்டா இருக்கு. சரி, ரைட்டு. இப்போ முட்டையை உடைச்சி ஊத்தியாச்சு. ஹேர் ட்ரையரால என்ன ஃபுட்பால் கேம் மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஓ ஓ ஓ அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. 5 hours later. என்னது விடிஞ்சிருச்சா? ஏய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இந்த முட்டைய? அட பாவமே. மத்த ஹேக்லியாச்சு எதுவும் வேஸ்ட் ஆகாம போச்சு. ஆனா இதுல இது முட்டை தானே, முட்டையே கூட்டு வந்து காமிச்சா கூட எனக்கு என்னமோ இது முட்டை தானே டவுட்டா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு நாஸ்தி பண்ணி வச்சிருக்கீங்களாடா. என்னடா, ஏன்டா எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது பொக்கரவாயா? வேணாம் சார். பரவாயில்ல சொல்லியா? வேண்டாம் சார். முட்டை தான் உரு தெரியாம போயிருச்சு. அட்லீஸ்ட் அடுத்த ஹேக்காச்சும் உருப்படியா கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். வாங்க வாங்க வேமா வாங்க 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 வாங்கயா. செருப்பு செருப்பு பேக் சைடு பிச்சிட்டீங்களாடா? பேக் கேஸை ஓட்டிட்டீங்களா? ஓ, இதுதான் உங்க ஊர்ல போன் கவர். அருமையா இருக்குடா. டே பொக்கரவாயா, ஏண்டா நீ அந்த செருப்பை பிச்சு அதுல போனை ஒட்டி பேக் கேஸா யூஸ் பண்ணுன்னு சொன்ன வரைக்கும் கூட ஓகேடா, நான் ஏதோ ட்ரை பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். ஆனா கடைசியா அந்த போனை வச்சு நீ நடந்து காமிச்ச பாத்தியா? அப்பதான்டா எனக்கு புரிஞ்சிச்சு உன்னோட டார்கெட் செருப்பை நாஸ்தி பண்றது கிடையாது, என் போனை நாஸ்தி பண்றது. வண்டி யூட்டர்ன் செட்டி உஷாராயிட்டேன். ஏண்டா நானே கஷ்டப்பட்டு இப்பதான் இஎம்ஐ போட்டு ஒரு புது போனை வாங்கி வச்சிருக்கேன், அது உனக்கு பொறுக்கல? நான் ட்ரை பண்ண மாட்டேன்டா, சத்தியமா இதை நான் ட்ரை பண்ண மாட்டேன்டா. இதுக்கப்புறம் நான் என்ன முடிவு கொண்டேன்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய ஹேக்கர் எல்லாம் பார்ப்போம், ஓரளவுக்கு தேர்ற மாதிரி இருந்தா மட்டும் அதை முயற்சி பண்ணுவோம். மற்றபடி இது தேராதுன்னு அப்பவே தெரிஞ்சிருச்சுன்னா அங்கேயே அப்படி கழட்டி விட்டு அடுத்த ஹேக்குக்கு போயிடுவோம். என்ன சொல்றீங்க? நீ வைக்கிற ஒரு ஸ்டெப்பு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கா சார். கரண்ட் இல்ல, பயங்கரமா வேக்குது. ஐயோ, இந்த டைம்ல வீட்டில் இருக்கிற பெப்சி பாட்டிலோ கோக் பாட்டிலோ எடுத்து அதுக்குள்ள ஐஸ் போட்டு அதுக்கு ரெக்கையை ஃபிக்ஸ் பண்ணி அடடடடடா இப்படி சுத்தி விட்டுட்டு படுத்துக்கிட்டா ஜம்முன்னு காத்து வருமா? இல்ல, அந்த பாட்டில் சுத்துற ஸ்பீட அவனுங்களே காமிக்கிறாங்க, அதுவே ஆம மாதிரி சுத்திக்கிட்டு கிடக்குது. ஆனா அவனை க்ளோஸ் அப் ஷாட்ல காட்டுறாங்க, அப்படி முடி பப்பரப்பான்னு பறக்குது. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்க எல்லாரையும் சூளத்தாலேயே மூலத்தை வர வச்சிருவேன். நீங்க பண்றதெல்லாம் பார்த்துதான் அங்க நாப்டால் இன்ஸ்பயர் ஆகி பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்கான் போலயடா. இருந்தாலும் நீங்க அவனையே ஓவர்டேக் பண்ணிக்கடா இந்த காமெடியில. இவன் என்ன ஓவர்டேக் பண்ணி போறான்? இந்த ஹேக்கை நம்ம ட்ரை பண்ணணும். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, நம்ம ட்ரை பண்ணணும். என்ன எஸ்ன்னு கத்துறாங்க? எப்பா அதை கட் பண்ணிட்டு நோன்னு போட்டு விடு. அப்பாடா, பாத்தீங்களா? நீங்களே நோ நோன்னு ஸ்ட்ராங்கா கத்துனதுனால தான் இதை ஸ்கிப் பண்ணிட்டு நான் அடுத்த ஹேக்குக்கு போறேன். ஓகேவா? 1000 பேரை பார்த்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்லை.
பலூனு. ஓகே, செருப்புல க்ளூவை போட்டு என்ன பண்ண பலூன் ஒட்ட போகிறாங்களா? ஆமாம், ஒட்டிட்டாங்க. சூப்பரு. இது ஒரு மாடலாடா. சரி, ஓகே. ஃபைனல் அவுட் புட்டு காட்டுங்க. ஃபைனல் அவுட் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கேப்பா. என்னதான் வேணான்னு நினைச்சாலும் மனசு விட மாட்டுதே. இதை ட்ரை பண்ணிடுவோமா? வேணாமா? என்ன சொல்றீங்க? எஸ்ஸா? சரி, ஓகே, ட்ரை பண்ணிடுவோம். விடுங்க, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. என்னுடைய அருமையான புது செருப்பு இதுல க்ளூவை போட்டுலாம் ஒட்டணும்னா கன்ஃபார்மா நாஸ்தி ஆயிரும் அப்படிங்கிறது எனக்கே நல்லா தெரியுது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த செலோ டேப்பை தான் இப்படி ரவுண்டா மடிச்சு அதுக்கு மேல ஒட்டி நம்ம அதுக்கு மேல ஒட்ட போறோம். உங்களுக்கு தேவை என்னடா? பலூனை ஒட்டணும், அவன் தானடா, ஒட்டிடுவோம். என்ன ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான்? என்ன ஐடியா வச்சிருக்கா மனசுல? விவரம் இல்லாத பையங்க. நம்ம கிட்ட இருந்து அருமையான செருப்பை ஏதோ லேமினேஷன் பண்ண செருப்பு மாதிரி ஆக்கி விட்டாச்சு. இப்போ இதுக்கு மேல இந்த பலூன் எல்லாம் அழகா இப்படி ஒட்டி நம்ம டெக்கரேட் பண்ண போறோம். ஃபைனலா இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். பலூன் ஒரு 30 வாங்க. எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு ஒரு ஆளுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டு விட்ருக்கேன். 1475. ஓகே, தட் அற்புதமான that design செருப்பு is ready now. என் பரம்பரை சுத்தியா? ஏண்டா இப்படி இருந்த செருப்பு இப்போ இப்படி ஆயிருச்சு. ரொம்ப குஷியோ? இதை மட்டும் போட்டு நீங்க வெளியே போனீங்கன்னா கன்ஃபார்மா நாய் துரத்தும். அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏதோ குப்பை தொட்டில இருந்து ஏதோ ஒரு செருப்பு தூக்கிட்டு வந்த மாதிரியே இருக்கா? கேட்டா இதுக்கு பேரு பேஷன். ஆமா, பேஷன். அட கன்றாவிய. போறல விட்டு போ போ. டேய், என்னடா இப்படி பாக்குற? என்னமா நீயும் பப்பரப்பான காமிச்சிக்கிட்டு இருக்க? டேய், இப்போ எங்கடா குதிரை சவுண்ட் போட்டீங்க? நான் சொன்னது ஸ்நாக்ஸ். வடுவா கொண்டு போடுவா கொண்டு. அப்படி போடு. கண்டுபிடிச்சிட்டான். ஸோ எதுவும் கொண்டு போக முடியாது. மறைச்சி வச்சு கொண்டு போமா? என்ன பண்ண போகுது? ஓ, செருப்புக்கு வெளியே செருப்புக்கு வேலை மாட்டிக்கிட்டு போனா அவனுக்கு கண்ணு தெரியாது. இப்போ உத்து பார்க்க மாட்டான். ஐயோ, நீ கால் மேல கால் போட்டு சாப்பிடு. அவன் மேல மட்டும் தான் பார்ப்பான், கீழெல்லாம் பார்க்க மாட்டான். நான் அதை சொல்லல. யாரா நீங்க? எங்கேந்திரா வரீங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் மட்டும் கண்ணாடியை திறந்துக்கிட்டு கீழே இருந்து மேல வரைக்கும் ஸ்கேன் பண்ணல. அப்புறம் என்ன கடைசியா அந்த புள்ள செருப்புல வச்சுட்டு வந்தோன்னா ஓகே போன விட்டுட்டேன். இதுவும் ஒரு ஹேக்கா? இதை நம்பி நாங்க வந்து தியேட்டருக்கெல்லாம் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் செருப்புல வச்சு எடுத்துட்டு போய் செருப்படி வாங்கணுமா? எங்களை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் எது நல்லா இருந்துச்சோ இல்லையோ, இந்த கிரேப்ஸ் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அதனால ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் இந்த கிரேப்ஸை சாப்பிட்டுட்டே இருந்தேன். அது ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தனியா தின்னு வாந்தி பேதி வந்து சாவ போறடா குர்ரா. எனக்கு தானே போதும், உனக்கு என்ன? உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம நீங்க தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். இல்லைனா இந்த யூடியூப் காரன் வீடியோ கொண்டு போய் 4 பேர் கண்ணில் கூட காட்ட மாட்டான். ஓகேவா? அண்ட் இது நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்றீங்க. அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்து வீட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கான் தங்கி இருப்பான். அவன் மண்டியில் ஒரு கொட்டு கொட்டி ஆளுன்னு பிரஸ் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டான் வந்து சேரும். ஓகேவா? ஸோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா, பாய் அண்ட் டேக் கேர்.